புத்தாண்டு ராசி பலன்களை இன்றைக்கி துலாம் ராசியிலன்னு சொல்ல போகிறேன். துன்பங்களெல்லாம் வெல்ல முடியும். திருமணம் நல்லபடி கைகூடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும். இஷ்டப்பட்ட வரன் அமையும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்துருக்கா அப்படின்னா அவளுக்கு நல்ல திருமணம் நல்லபடியாக அமையும். மாணவர்கள் வந்து படிப்படின்னு விரும்ப வற்புறுத்த வேண்டாம். அவர்களே படித்து முன்னுக்கு வருவார். அன்பாக தான் சொல்லணும். துளாராசி குழந்தைகளை ரொம்ப அன்பாக தான் நம்ம கண்டிக்கணும், திட்டக்கூடாது. விவசாயம் சிறப்பு, அதிர்ஷ்டமாக இருக்க போகிறோங்க. இப்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகிறது. தற்கால சௌபாகியங்களும் திருமணமாகணும், திருமணமாக போகிறது. புத்திரன் பார்க்கணும், புத்திரன் பார்க்க போகிறது. உத்தியோக லாபம் ஒன்று, உத்தியோக லாபம் கிடைப்பது. எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக காலமாக துளாராசிக்கு இப்போது நல்லா அமைஞ்சிருக்கு. துளாராசிக்காரர் ரொம்ப பொறுமையானவா, ரொம்ப 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 நல்லவா. கணவனுக்கோசரம் உசுரையே விடக்கூடியவா. கணவனாக இருந்தால் மனைவிக்காக உயிரே விடுவார், நிஜமாவே. ஆனால் எப்போ பார்த்தாலும் சட்டைப்படுவார். 24 மணி நேரம் ஒருத்தர் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதனால் துளாராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கலாம். துளாராசி குழந்தைகளை அன்பாக சொல்லி படிக்க சொல்லணும். இவள் வந்து ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம சொல்லிட்டு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அவளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். நல்ல ஒரு புத்திசாலியானவா. நீங்களாம் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்வீங்க. சாதாரண வீடு இருந்தால் கொஞ்சம் பெரிய வீட்டுக்காக போங்க. பணம் காசு இருந்ததுன்னா பெரிய வீடில் பெரிய வீடு வாசலும் கட்டின்னு கூட போவாங்க. உங்களுக்கு திருமணமும் நிச்சயமாகும். அரசியல் சம்மந்தப்பட்ட அறிவு ஜாஸ்தி. அரசியல்வாதிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லபடியாக ஜெயிப்பு வரும். உத்தியோகம், வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாம் ஏற்படும். மருத்துவத்துக்குன்னு ஒன்றும் இது போக வேண்டாம் இப்போ. ஏன்னா மருந்துகள் வந்து உங்களுக்கு உடம்புக்கு இப்போ ஆகாது. அதுபோல் வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, இல்லை வெளி இடங்களில் சாப்பிட்றது, அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் வெளியில் சாப்பிட்றதுன்றதை அதை நீங்கள் நிறுத்திடணும். கல்யாண காட்சிகளாக சாப்பிடலாம். ஒரு ஹோட்டல்களில் இல்லை ஒரு அவசரத்துக்கு ஒரு வாசக்கடைகளில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் பொங்குற சோறு சாப்பிட்றது தண்ணியே போகும். மற்றபடி ஒன்றும் கெடுதலான விஷயங்களாக இல்லை. நல்லா ஓஹோன்னு இருக்க போகிறங்க. முருகப்பெருமானை வணங்கிடுவாங்க. ஒரு வாட்டி முடிஞ்சால் மலை மீது இருக்கிற ஒரு முருகனை போய் வணங்கிட்டு வந்தால் கூட ரொம்ப நல்லது. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய ஆதாயங்கள் இருக்குது. நல்லா இருக்க வாழ்க்கை. கல்யாணம் ஆகும். ரொம்ப வசதியான வர அமையும் வாழ்க்கை. எல்லாரும் பார்த்து போடுவா இவாளுக்கு இவ்வளோவா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு வரன் அமைய போகுது. இவா தன்னோட கணவனுடைய மனைவியோட விளையாட்டு கூட சண்டை போடுறது. விளையாட்டு சண்டை போட்டால் கூட விபரீதமாகக்கூடாது. அந்த விளையாட்டு கூட சண்டை போடாது. விவசாயம் செழிக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். கௌரவம் அமையும். ஆண் குழந்தை பிறகு போன வருஷம் வந்து நின்று போயிடுச்சு திருமணம். அந்த திருமணம் இந்த வருஷம் நடக்கும். நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணுங்க. முக்கியமாக யானைகளுக்கு, கோவில்களுக்கு போனால் யானைகள் இருக்குது, பெரிய பெரிய கோவில்களெல்லாம். அந்த யானைகளுக்கு கரும்பு, வாழைப்பழங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது பரிகாரமாக அமையிறது. அது மகர ராசிக்கார தங்கமாக ஜொலிக்க போகிறவங்க. இனிமேல் கூனி குறுகி வாழ வேண்டாம். இது வரைக்குமோ ஒன்று கூனி குறுகின வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இவள் அப்படி நினச்சுட்டா, தனக்கு என்னமோ உடம்பு வந்துடுத்து நம்ம அவ்வளோதான் பழக்கு நினச்சுட்டா. அப்படி இல்லை. இவன் ரொம்ப வசதியாக வாழ்த்தான் பிறந்துட்டா. நல்ல உழைப்பாளிகள், நல்ல புத்திசாலிகள், எதையும் தீர யோஜனை பண்ணுறவன்.
இவளுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தவளுக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். வயசானவளாக இருந்தாக்கா இவளுடைய பேரன் பேச்சுகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அதுக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கும். ரொம்ப நல்லபடியான வாழ்க்கையை இனிமேல் வாழ பொருந்தும். ஆனால் எதுலேயுமே இனிமேல் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்காது. உலகாயத்தை சுகமாக இவ்வளோதானா, எல்லாம் போகணும், பகவானே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசு ஆன்மீகத்தில் தான் நுழைய மொழிய இல்லற வாழ்க்கையிலையோ இல்லறத்துலேயோ மனசு ரொம்ப போகாது. இப்படி நீங்கள் ஒதுங்கி வர இந்த சமயம் பார்த்து உங்களுக்கு எல்லாமே சேரும். எல்லோரும் ஓஹோன்னு இருக்கா, அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்பா. ஆனால் நமக்கு மனசு அதில் போட்டார். ஆனால் நல்லா இருப்பது. கும்பராசிக்காரர்களுக்கு அவளுடைய பெண் குழந்தைகளால் ரொம்ப ஆதாயம். ஏரோப்ளேனில் போகக்கூடிய ஒரு அமைப்பு தெரியுது. ஊர் வெளிநாடுக்கெலாம் போன மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது. நீச்சபங்க ராஜயோகம் அமையிறது. நோய் நொடிகளே இனிமேல் இருக்காது, மருந்துகளே இனிமேல் வேண்டாம். கணவனோ மனைவியோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப அன்பாக பேசிக்கோங்க. இதுதான் நிஜமாகவே இந்த கும்பராசிக்காரருக்கு பரிகாரமே. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அன்பாக பேசிக்குவோங்க. எப்போ சாலைகளில் நடந்து போனாலும் வாகனங்கள்லாம் வராமல் இருக்குதா, வாகனங்கள்லாம் கடந்து போயிடுதா, சாலை நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு நடக்கணும். அந்த பக்கம் வண்டி வாகனம்லாம் அச்சனை குறுக்க வைக்க போகாதுங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். உட்கார்ந்து கணவன் மனைவியும் பேசணும். ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்து பேசணும். ஏன்னா இந்த கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு ராசி. கும்ப லக்னமோ கும்ப ராசியோ கிடைக்காது. இவள் ரொம்ப அபூர்வமானவா. ஆனால் இவளை யாரும் அபூர்வமானவான்னு சொல்ல மாட்டார். அவளுக்கு என்ன கெத்தா இருக்கான்னு அவள் யாரோடையும் விட்ட மாட்டாள். தலை கணத்துவா அப்படி தான் இருப்பா. அந்த மாதிரியான பேர் வாங்கிடுவாள். ஆனால் அப்படி இல்லைவா, எல்லாம் தெரிஞ்சவா அலட்டிக்காமல் இருக்கா. அவ்வளோதான். எல்லாம் தெரிஞ்சவளுக்கு என்ன அலட்டல் இருக்குயா உண்மையிலேயே. அதனால வளர்ட்டாமல் இருக்கா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சமயம் தான் அவள் பெருத்தாருக்கு உழைக்கிறதுக்கும் பெருத்தாருக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டாள். அடுத்தபடியாக மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரனும் புதனும் இணைஞ்சிருக்குது. அதனால் அருமையான ஆண்டாக அமையிறது. இப்போ எல்லாரையுமே என்னோட மனுஷான்னு இழுத்து கூட்டி வச்சுக்கணும். எல்லா உறவுகளையுமே யாரால் என்ன ஆகப்படுது அப்படின்னு நினச்சிக்காம எல்லாரையுமே வருந்தருமா இருக்குந்தருமா இவா கூப்பிடணும். அப்படி இருக்கிறதுனால இவளுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. குழந்தைகள் என்ன சொல்கிறது கொஞ்சம் கேட்கணும். நம்ம தானே பெரியவா, அவள் பசங்க தானே நினைக்கணும். அந்த குழந்தைகள் என்ன சொல்கிறதோ அதுகளை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். என்னால் ரொம்ப துன்பங்கள், அதுவும் தொடர்ந்த துன்பங்கள், ஒன்று போனால் ஒன்று. இது என்னடா வாழ்க்கையா? அது எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்ற அளவுக்கு செழிச்சு போயிருக்குங்க நீங்கள். நம்ம செழிச்சு போக வேண்டாம். எல்லாருக்குமே கஷ்டமும் தான் வருது, சந்தோஷமும் தான் வருது அப்படின்னு சொன்னாலும் மீனராசிக்காரர் கொஞ்சம் நூடுல்ஸ் ஆகி போயிருப்பார். கிட்டத்தட்ட கடகராசிக்காரருக்கு போலவே தான் இவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பார். கடகராசிக்காரர் ரொம்ப மோசம், கஷ்டம். இவ்வளவு கொஞ்சம் இதை கொஞ்சம் தந்தளக்கமாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த கஷ்டத்தை இனி சிரிச்சு மழப்பி பார்த்துட்டு இருப்பாப்பா. அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவா தான். ஆனால் இந்த வருஷம் வாழ்க்கை கஷ்டம் கிடையாது. நிறைய சோறு அன்னதானம் பண்ணுங்கோ, நிறைய துணிமணிகள் ஏழைப்பாழைகளுக்கு வாங்கி கொடுங்க, வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுங்க. காக்கா குருவி எது வந்து உட்காண்டாலும் சாதமோ தண்ணியோ அதாவது வைங்க. இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த மீனராசிக்காரர் அந்த ஆண்டு ஓஹோன்னு நன்னா இருக்க முடியும். மீனராசிக்காரருக்கு உண்மையாக டைம் நன்னா இருக்குது. கெட்ட டைம்லாம் இல்லை, நல்ல டைம்லாம் இருக்குது.
இன்னும் நல்லா வரப்போகிறோங்க. பட்ட கஷ்டத்துக்கு ரெட்டிப்பாக நல்ல நல்ல சந்தோஷங்கள்லாம் வரப்போகுது. உத்தியோகம் மாற்றம், உத்தியோகத்தில் நல்ல சம்பளம், வெளிநாட்டு யோகம், இப்படி நிறைய வருது. அதனால் சந்தோஷமாக இந்த ஆண்டை மகிழ்ச்சியாக வரவேற்போமா.